மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஒரு 15 நாள் அதிகபட்சம் 30 நாளுக்குள்ள அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை கடுமையான தண்டனை பொதுமக்கள் முன்னிலையில் என்ன தண்டனை கொடுக்க முடியுங்கிற ஒரு தண்டனையை அவர் கொடுத்துட்டாருன்னா இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இதை சிறப்பாக செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்த முதல்வர் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார். இப்போ கடந்த முதல்வர் நம்ம சொன்னோம்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஸ்டாலின் முகமாக இருக்காருன்னு. அதை விட டபுள் மடங்கு பேசப்படுவார் முதல்வர் விஜய் அவர்கள். இப்போ ராயபுரம் எம்எல்ஏ தாமுவை அந்த இன்ஸ்பெக்டர் மதிக்காம அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு நீங்க ஒரு பரீட்சை எழுதி நீங்க வந்த ஆளு, அவர் மக்களால் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உங்க அந்த தொகுதிக்கு அவர் தான் ராஜா கில்லி. அப்போ அந்தப்பட்ட நபரை நீங்கள் ஒரு அதிகாரி நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்னா மக்கள் மனநிலை அவர்கிட்ட எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் அவர் ஆட்டோ டிரைவர் ஒரு எம்எல்ஏ ஆனது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை ஆட்டோ டிரைவர் உங்களை அதிகாரத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையா? அப்போ இன்னும் அதிகாரிகள் பலர் அந்த திராவிட அந்த திமுகவுடைய அந்த சிந்தனையிலே இருக்காங்கிறது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் அமைச்சர் சேகர் பாபுவோட 100% ரமேஷுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும். நான் இப்பயுமே சொல்கிறேன், இந்த அமைச்சரவையில் ரமேஷோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற அமைச்சர்களை கம்பேர் பண்ணுறப்ப 100% சூப்பராக இருக்கும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இளம் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். வணக்கம் யாசர். கார்த்திக். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம். தெரியுது, பார்க்கும்போதே பிரைட்டா இருக்கீங்க. அப்படியா? நீங்க பிரைட்டா இருக்கீங்க. இந்த நாடு பிரைட்டா இருக்கா? ஒரு 2 வார காலம் ஆகிடுச்சு, ஆட்சிக்கு வந்து 2 வார காலம் ஆகிடுச்சு. 2 வார காலத்துல இதுக்கு மேல டைம் கொடுக்க வேணாங்கிறீங்களா? இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரேன். 2 வார காலம் ஆகிடுச்சு. எவ்வளவு கொலைகள் தெரியுமா, எவ்வளவு கொள்ளைகள் தெரியுமா, எவ்வளவு பாலியல் துன்புறுத்தல்கள் தெரியுமா, நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, மின்வெட்டு தெரியுமா அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சரவையில் இடம் வந்தது அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த அமைச்சரவை இடம் ஒரு பக்கம் வரலாறு அப்படின்னு பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து இதை பார்த்தீங்களா, இந்த 2 பேர் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு. ஆமாம், ஜாதி முத்திரை குத்தப்படுது, அதையும் பார்க்குறோம். முதல்ல இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது கோவை சிறுமியோடைய அந்த கொலை அப்படின்றது பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேசியிருக்கோம், விளாத்திக்குளம் மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு சட்டம் ஒழுங்குல. இது அப்படியே இப்போ கண்டினியூ ஆகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளாருமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட அது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, இது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. 10 வயது சிறுமி. 10 வயது சிறுமி. எப்படி இது சட்டம் ஒழுங்குன்றது ஒரு பெரிய பிரச்சனையா கடந்த ஆட்சியில இருந்துச்சு, இப்போ இந்த ஆட்சியிலையும் தொடர்ந்து எப்படி பார்க்க வந்து நம்மளால ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அவர்கள் வந்து சைக்கோ, காம கொடூரர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும், தமிழ்நாடு அரசு தவறிடுச்சா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. நம்ம முதல்வர் வந்து முன்னாடியே சொல்கிறாரு, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் அவர் கேட்குறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஒரு பத்திரிகையாளராக கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முழுமையான கவனம் செலுத்தணும். மெயினான ரீசன் அதுதான். எந்த சட்டம் ஒழுங்கை பற்றி நம்ம விமர்சனம் வச்சோமோ அந்த சட்டம் ஒழுங்கு நம்மளை தேடி வருதுங்கிறப்ப நம்ம அதை பற்றியும் பேசி ஆகணும். அது அவர் கையில் தான் இருக்குது. ஆமாம், அவர் கையில் தான் இருக்குது. எனக்கு என்ன பர்சனலாக ஒரு ரீசன் தானே, இப்போயாவது வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த மாதிரி நான் தீர்வு எடுக்க போகிறேன் அப்படின்னு முதல்வர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியே வந்து பேசினார்னா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்கிறது நம்மளோட கோரிக்கை. கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று மாலை சென்னை மணலி புதுநகரில் ஒரு கொலை, திரும்பி இன்னைக்கு காலையில் மறுபடியும் ஒரு கொலை. இப்போ 2 அக்யூஸ்டுங்கள் வந்து வெட்டப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறது பெரிய அளவில் பேசப்படும். இதே கொலை சம்பவங்கள் தான் நம்ம திமுக அரசு மேலே பேசணும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பின்பு நடந்த கொலைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது திமுக அரசு மேலே என்னென்ன விமர்சனம் வைக்கணுமோ அதை முழுக்க நம்ம விமர்சனமாக வச்சோம். அப்போ நம்ம தாவேகா அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, சட்டம் ஒழுங்குல இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். அந்த துறையை வந்து முதல்வர் தான் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. அதே போல பெண்கள் பாதுகாப்பும் முதல்வர் தான் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. அப்போ அதற்காக தான் நீங்க சிங்கப்படை பெண் பெண்கள் பாதுகாப்புன்றதை தாண்டி குழந்தைகள் அது எல்லாமே அவர் கையில தான் எல்லாமே எடுத்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நீங்க தான் வந்து பொறுப்பாளர். அப்ப அதற்கான நடவடிக்கையை முதல்வர்கள் வீரியமா செய்யறாரா அப்படின்னா செய்யறாரு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா வீரியமா செய்யணுங்கிறது நம்மளுடைய கருத்து. அதே போல இந்த கொலை குற்றவாளிகள்ங்கிறது வந்து முதல்ல அதை நம்ம கிளியர் பண்ணிடுறோம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே நடந்தது. அந்த ஊர் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஊராக இருக்குது. அந்த குற்றவாளி 2 பேர், ஒரு ஆள் கார்த்திக், இன்னொரு ஆள் மோகன்ராஜ். இப்போ இந்த கார்த்திக்குங்கிற நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சிறுமி வந்து ஏதோ ஒரு இதுக்காக இது பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த 2 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த உடலை கண்டெடுத்திருக்காங்க. அந்த கார்த்திக்குங்கிற நபர் அந்த சிறுமியின் தந்தைக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான நபர். பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ரொம்ப பரிச்சயமான நபர். இவர் ஆல்ரெடி அந்த மனநிலை இருக்குல்ல, சைக்கோ மனநிலையில் அதில் இருக்கக்கூடிய ஆள். இப்போ அவருக்கு உதவியாக தான் அந்த மோகன்ராஜுங்கிறவன் வந்திருக்கான். அப்படி இருக்கிறப்ப இவன் குற்றத்தையும் செஞ்சுட்டு தன் மீது எந்த தவறும் இல்லாத மாதிரி அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தந்தை கூடவே இவன் சுற்றி இருந்திருக்கான் இந்த ஒரு 2 நாளாக அப்படிங்கிற ஒரு தகவல். இதுதான் காவல்துறையிலேருந்து சொல்லப்படுது. அப்போது குற்றவாளியை காவல்துறை பிடிச்சாச்சு. அந்த குற்றவாளிகள் இவர்கள் தான் சிசிடிவி அடிப்படையில் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவர் நீதிபதி முன்னாடி ஒப்படைச்சிட்டு சிறைக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ அங்கே பெரும்பாலுமான மக்கள் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைனா மாற்றத்திற்காக தானே நம்ம ஒரு அரசு கேட்டுறோம். அப்போ இந்த மாற்றத்திற்கான அரசு என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாத்துக்கும் வரும். நீங்களும் எப்பயும் போல ஆக்சுவலாக தூக்கி அவனை ஜெயிலில் போடுறதோ, அவனை பாதுகாக்கிறதோ, அவன் உடல் பரிசோதனை பண்ணுறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10-20 பேர் போலீஸோட அந்த போலீஸோட வேலையை வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு தனியாக ஒரு குற்றவியல் சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு 15 நாள் அதிகபட்சம் 30 நாளுக்குள்ள அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனையோ இல்லை கடுமையான தண்டனை பொதுமக்கள் முன்னிலையில் என்ன தண்டனை கொடுக்க முடியுங்கிற ஒரு தண்டனையை அவர் கொடுத்துட்டாருன்னா இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இதை சிறப்பாக செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்த முதல்வர் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார். இப்போ கடந்த முதல்வர் நம்ம சொன்னோம்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஸ்டாலின் முகமாக இருக்காருன்னு, அதை விட டபுள் மடங்கு பேசப்படுவார் முதல்வர் விஜய் அவர்கள். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றத நம்ம கடந்த ஆட்சியிலேருந்து அதுக்கு முன்னாடி ஆட்சி எல்லாருமே பேசுகிறோம். இல்லை என்ன ஒரு ரீசன் நான் சொல்றேன்னா, ரெகுலர் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து யாருனாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அது வந்து பேசிக். இது நீங்கள் எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறது ரெகுலராக நடக்கக்கூடிய இந்த இயற்கை ரிலேட்டடாக மன ரீதியான உடல் ரீதியான எச்சையில் இருக்கக்கூடிய இந்த சைக்கோ மனநிலையில் இருக்கிறவங்களுடைய அந்த குற்றங்களை வந்து குறைக்கவே முடியாது ஐயா. அது யாராலையும் தடுக்கவும் முடியாது. முன்னெச்சரிக்கையாக அவன் போய் நம்ம தடுத்தரலாம், அவன் கொலை பண்ண போகிறான் அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய நாடு மக்கள் தொகை அதிகம். அதுக்கான சில வரைமுறைகளை பண்ணலாங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இது மாண்புமிகு இந்த தாவேக்காவுடைய அரசில் இந்த மனநிலை சம்பந்தமாக ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஒன்று, ஒரு ஹெல்ப்லைன் வைக்கலாம். இப்போ இந்த ஏரியாவில் இந்த 2 பேர் வித்தியாசமாக தெரியுறாங்க, பெண்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது, குழந்தைகள் மேலே அவங்க வைக்கக்கூடிய பார்வை வித்தியாசமாக இருக்குது, உடனே ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த பகுதியில் இந்த மாதிரி நடக்குது, அப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தகவல்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், ரகசியமாக வச்சுக்கணும். அப்போ அவர்களை ஈஸியாக வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். அவர்கள் எடுத்தோன்னு குற்றவாளிகள் நம்ம சொல்லலை, அவர்களை உடனே கைது பண்ணுங்கள், ஒரு காப்பகத்துக்கு அமைங்க, அவனுக்கு அங்கே அவேர்னஸை கொடுங்க. அவன் முழுமையான மன திருப்தியோடு வெளியே வந்துட்டானா, முழுமையான மனநிலையோட வெளியே வரானா அதுலேருந்து, அதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணுங்க. இதே போல் லிஸ்ட் எடுங்க. இப்போ லிஸ்ட் எடுங்க. ஆல்ரெடி பாலியல் குற்றங்களில் வெளியே வந்திருப்பான்ல, ஒரு பெயிலோ இல்லை பரவலோ இல்லை எல்லா குற்றங்களும் தண்டனைகள் அனுபவிச்சு வெளியே வந்திருப்பான்ல, அவன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கான், இப்போ அவன் யாரோட சிறுவர்களோட இளைஞர்களோட யாரோட தொடர்பில் இருக்கான், அவனை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அவங்களை எல்லாத்தையுமே இப்போ தனியாக கண்காணிங்க. இந்த கார்த்திக்குங்கிற நபர் ஆல்ரெடி ஒரு பாலியல் குற்றவாளியோட தொடர்பில் இருக்கானா விசாரிங்க. அப்போ விசாரிச்சா நம்ம சொல்லக்கூடிய கருத்து கரெக்டாக இருக்கும். அப்போ இதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இதை ஒரு தனித்துறையாகவே பாலியல் குற்றங்களை தடுப்பதற்குன்னு ஒரு தனித்துறை, அதே போல இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக 15 நாட்களுக்குள்ள விரைந்து நடவடிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை மாண்புமிகு முதல்வர் பண்ணாரு அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ஜெனியூனா இருக்கும், வேற லெவல்ல இந்த விமர்சனங்களை தடுத்துக்கலாம். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது ஆமா ஏற்புடையது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு ஆமா ஏற்புடையதுதான். 2 கொலைகள் ஒரே நாள்ல நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்து. அது உங்க ஆட்சிக்கு ஆபத்து. நீங்க திரும்பி 2031 வர்றதுக்கும் ஒரு பெரிய தடங்களா இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்கு. அப்போ நீங்க சட்டம் ஒழுங்கா கூடுதல் கவனம் செலுத்தணும். அதே போல சில இடங்கள்ல விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் தாவேகா நடவடிக்கை இருக்குது. இப்போ ஒரு மருத்துவமனையில ஆய்வு செஞ்சது, அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் நீங்க ஏன் முன்கூட்டியே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப நீங்க அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் சில தாவேகா நிர்வாகிகள் மண்டல அலுவலகங்கள்ல உட்காந்து பேசக்கூடிய வீடியோக்கள்லாம் ரிலீஸும் பண்றாங்க அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள். அப்ப இதுக்கெல்லாம் யாரு அப்ரூவ் கொடுக்குறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே விமர்சனம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அரசே கிடையாது. விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னு நம்ம முன்னெச்சரிக்கையா பண்ணோம்ல, அதுதான் அரசு.
அதுதான் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். நீங்க வெளிப்படையா மக்கள்கிட்ட ஆவேசமா பேசுறதுனாலயோ ஆவேசமா குரல் கொடுக்கறனாலயோ அது ஒட்டுமொத்தமா மாற போறது கிடையாது. ஏன்னா மக்களும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களும் சிந்திக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு அந்த குழந்தையோட சித்தி சொல்றாங்க, விஜய் அண்ணா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, விஜய் அண்ணா தூக்கு தண்டனை கொடுக்கணும்ட்டு. அப்ப அந்த நம்பிக்கையை முதல்வர்கள் காப்பாற்றணுங்கிறது நம்மளுடைய கருத்து. அப்ப அவர்கள் என்ன பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நிக்கிறதானே சார் நியாயம். அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல முதல்வர்கள் நிக்கணும். அதே போல இந்த காவல்துறை அதிகாரிகளும் ஏதோ சாமானியர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்காங்க, ஏதோ சாமானியர்கள் தான் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க. பல இடங்கள்ல பிரச்சனை. இப்ப ராயபுரம் எம்எல்ஏ தாமுவா அந்த இன்ஸ்பெக்டர் மதிக்காம, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு நீங்க ஒரு பரீட்சை எழுதி நீங்க வந்த ஆளு, அவர் மக்களால வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உங்க அந்த தொகுதிக்கு அவர் தான் ராஜா கில்லி. அப்ப அந்தப்பட்ட நபரை நீங்க ஒரு அதிகாரி நீங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா மக்கள் மனநிலை அவர்கிட்ட எப்படி இருக்கும்? அப்ப நீங்க அவர் ஆட்டோ டிரைவர் ஒரு எம்எல்ஏ ஆனது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல ஆட்டோ டிரைவர் உங்களை அதிகாரத்துல கேள்வி கேட்க கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையா? அப்ப இன்னும் அதிகாரிகள் பலர் அந்த திராவிட அந்த திமுகவுடைய அந்த சிந்தனையில இருக்காங்கிறது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டா இருக்கு. இன்னைக்கு அதே எம்எல்ஏ வந்து இபி அலுவலகம் போயிட்டு உட்காந்து கேட்கிறாரு, அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏ நிக்க வச்சு பதில் சொல்றான் அப்படின்னா அப்ப இது எதை கன்வே பண்ண பாக்குறாங்க இந்த ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுல தான் இந்த மின்வெட்டு சம்பந்தமா இபி வரக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும், அவங்களும் வந்து நீங்க போய் நேரடியா விஜய் அவர்களை கேளுங்க, முதலமைச்சர் சிஎம் அவர்களை கேளுங்க அப்படின்றாங்க. இது ஒண்ணு அதிகாரிகளுடைய இது. இன்னொரு பக்கம் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த மின்வெட்டு அப்படின்ற பிரச்சனை பெரிய அளவுக்கு உருவெடுத்திருக்கு, அதிகமாக இருக்கு. ஒரு பக்கம் வெயில் இருக்கு, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு, அதனுடைய மின் தேவை அதிகமாக இருக்கு, இபியோட தேவை அதிகமாக இருக்குன்னு நம்மலாம் சொன்னாலும் கூட இப்போ இந்த அரசு இதை கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. மின்வெட்டு பயங்கரமா வந்து பல இடங்கள்ல போராட்டம் பண்றாங்க. இன்னொரு வருத்தம் இருக்கு, விஎஸ் பாபு அவர்கள் வயதுல இப்படி பண்ணாலுமே களத்துல அவர் இப்படி பண்ணணும், பிரச்சனைகள் இல்லாம நீங்க கத்தம் பண்ணணும். அங்க குளத்தூர்ல விஎஸ் பாபு இல்லைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அவர் ஏன் வரல? உங்களோட பர்சனல் விஷயத்தை தள்ளி வைங்க, உங்களுக்காக அங்க வாக்கு செலுத்தல. அமைச்சர் ரமேஷ் அவர்களே என்ன சொல்றாரு, என் முகத்தை பார்த்து யாரும் எனக்கு வாக்களிக்கல, விஜய்ங்கிற அந்த நபருக்கு, அந்த ஒரு முதல்வர் அவருடைய முகத்திற்காகவும் அந்த தலைவருக்காக தான் எனக்கு வாக்களிச்சாங்கன்னு அமைச்சர் அவர்களே சொல்றாங்க. அப்ப விஎஸ் பாபுக்கு என்ன கேடுன்னு நான் கேட்கறேன். நீங்க போய் களத்துல நிக்கணும்ல, அப்புறம் எதுக்கு நீங்க எம்எல்ஏ ஆகுறீங்க? அங்க அவ்வளவு பெரிய மக்கள் போராட்டம் பண்றாங்க. இன்னைக்கு யூடியூப் தொலைக்காட்சிகள்ல பேட்டி கொடுக்குறாங்க, அவருக்கு பார்க்கவே முடியல, வைக்கவே முடியல, நாங்க வருத்தப்படுறோம் ஸ்டாலின்ல தோக்கடிச்சதுக்கெல்லாம் பேசுறாங்கல்ல. ஏன் அந்த நிலையை ஏற்படுத்துறீங்கன்னு நான் கேட்கறேன். ரொம்ப இலகுவா நீங்க ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க போய் அங்க களத்துல நிக்கக்கூடிய, சரி உங்களுக்கு வயதாயிருச்சு, அடுத்து யார் பொறுப்புல இருக்காங்க அமுச்சு விடுங்க, ஒரு மாவட்ட தலைவர் அமுச்சு விடுங்க. வட்டத்துக்குலாம் வட்ட செயலாளர் எல்லாருமே இப்போ பேசுறீங்கல்ல, அப்ப இதையுமே கண்காணிக்கணும், இதையுமே தாவேக்கா கட்சியும் கண்காணிக்கணுங்கிறது நம்மளுடைய கருத்தா இருக்கு. இது எல்லாமே அரசுக்கு அவ பேர் தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு அவர் விஎஸ் பாபு போய் மக்களை சமாதானப்படுத்தி தாமுவை அழைச்சிட்டு போன மாதிரி இவரும் அழைச்சிட்டு போய் இந்த இபி ஆஃபீஸ்ல இது இருக்கு, நாங்க நல்லா வேலை பார்க்குறோம், அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னா இது டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். நீங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே வராம மக்களை ரோட்ல போராட விட்டுட்டு கத்துறீங்க, கதறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ இது தவறுங்க ஐயா. இதுல இன்னொரு பக்கம் நம்ம அமைச்சரவை விரிவாக்கம், நம்ம ஒரு 23 அமைச்சர் முதல்ல விரிவாக்கம், அதுக்கப்புறம் 2 கூட்டணி கட்சியினருடைய விரிவாக்கம் அப்படின்றலாம் பார்த்தோம். இது எல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்கு, 7-8 பட்டியல் இணைத்தவர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற பல பேச்சுக்கள் இருக்கு. எல்லாருமே பாராட்டுறோம், எல்லாருமே 7 பட்டியல் இணைத்தவர்கள் வராங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கூட்டணி கட்சியினருக்கு சொன்ன மாதிரியே அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் அமைச்சரவையில் 2 பேர் பிராமணர்கள், அந்த பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் பாருங்க, அறநிலையத்துறை, இன்னொன்று உணவுத்துறை கொடுத்துருக்காங்க அப்படின்றது குற்றத்துறைகள். அதெல்லாம் அதுதான் அந்த மாதிரி தான் சொல்லப்படுது. அதாவது நானுமே கூட நேற்று இதில் சொல்லியிருந்தேன், என்னன்னா ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தார் எங்களுக்கு ரமேஷ் அவர்களுடைய என்னன்னே தெரியாது அப்படின்னு. நான் சொன்னேன், மற்றவங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் என்ன கேஸ்ட் அப்படின்றது, பட் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. நீங்க அப்பட்டமா போய் சொல்றீங்க. ஆமா, அவருக்கு தான் கொடுத்துருக்கோம், அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றதுல எந்த இதுவும் கிடையாது. அதுல 2 விஷயமா பார்க்கலாம்யா. ஆதவ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தடுமாற்றத்துல பேசியிருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன். நான் ஜாதியே தெரியாதுன்னு அவர் சொல்ல வரல, பட் அவர் வேற ஒரு பாயிண்ட்ல சொல்ல வந்திருக்காரு. அவரால் அதை தெளிவுபடுத்த முடியல பத்திரிகையாளர் சந்தியா. ஜாதியை பார்க்காமல் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஜாதினே அவர் எங்களுக்கு அது அப்படி சொல்லியிருந்தா அதுல பிரச்சனை இருக்காது. ஸோ நான் அந்த பாயிண்ட் ஆஃப் அவர் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா உங்களுக்கு 7 பேரை தெரியுது என்ன ஜாதின்னு. அது பொய் தான், அதுதான் யாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது எப்படி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் என்ன பயோடேட்டா நம்ம பார்ப்போம், அதுல இந்து என்ன கேஸ்ட் எல்லாமே போட்டுதான் இருக்கும். நீங்க விருப்ப மனுல அதெல்லாம் கொடுப்பீங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப அது நம்ம அப்பட்டமா அது போய் தான். நான் எப்படி ஆதவ் சார் அவர்கள் அமைச்சர் இப்படி சொல்ல வந்திருப்பாரு, அது அப்படி கன்வே ஆயிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துல நம்ம நிக்கிறோம். ஆனா இப்ப அவருக்கு கொடுத்ததே தப்புன்ற ஒரு வாதம் இருக்கு இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன், இது என்ன மாதிரியான மனநிலை?
ஆர் ராசா அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு, ரொம்ப இழிவு விதமான. அதுக்கு ஆர்எஸ் பாரதி வந்து கொள்கையில் உறுதியாக இருக்காருன்னு நான் நம்புறேங்கிறாரு. என்ன ஐயா கொள்கை எனக்கு புரியல ஐயா, நீங்கள் சொல்லுங்கள். ஆர்எஸ் பாரதி அவர்கள் விளக்கணும், என்ன கொள்கையில் ஆர் ராசா உறுதியாக இருக்காரு. ஐயா, உங்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் கடும் சொற்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. அது அப்புறமா சொன்னதுக்கு அப்புறம் சொல்றது, அதுதான் சொல்ல வரேன். அப்ப நான் என்ன கேட்கறேன், ஏத்தி விட்டு அழகு பாக்குறேன்டா நானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வராரு. சொல்ல வரேன் ஐயா, நான் என்ன கேட்கறேன், உங்க கூட கட்சியுடைய தலைவரே அது கடுஞ்சொல்லுன்னு மென்ஷன் பண்றாரு ட்விட்டர்ல. அவ கடுஞ்சொல்லுன்னு தெரியுது, அது ஒரு கெட்ட வார்த்தைன்னு தெரியுது. ஆர்எஸ் பாரதி அது கொள்கையில உறுதியா இருக்காருன்னு எப்படி சொல்றாரு? என்ன எது இது கடுஞ்சொல்லுக்கும் கொள்கையில உறுதிக்கும் என்ன அர்த்தம்? அதை திமுக விளக்கணும்ல, எனக்கு புரியல. அப்போ பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் நான் இதனால இந்த கருத்தை போட்டேன் சார், நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர், எம்பி, எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி. ஆர் ராசா அவர்கள், சார் நான் இதுக்கு தான் பேட்டி, ஏன் ஓடுறீங்க? இல்லை, அதில் கடைசியாக அவர் சொன்னது தான், சார் இப்படி போட்டிருக்கீங்களா, என்ன சார் அர்த்தம், தமிழ் படிக்க தெரியல, படித்து தெரிஞ்சுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அது தமிழ் மீடியா கேட்குறவங்க, நீங்கள் தமிழ் தானே, தமிழ் சேனல் தானே, படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்ன லாஜிக்? அப்போ எவ்வளோ அடாவடித்தனம். நான் என்ன கேட்குறேன்னா, சார் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் சார், என்னுடைய தலைவரே அதை சொல்கிறாரு சார், திருத்திக்கோங்கன்னு சொல்றாரு, ஒரு ட்விட்டு போறாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் விசிகாவுக்கும் வாழ்த்தும் போறாரு. அப்படி ஒரு தலைவரை நீங்க மதிக்காம போறீங்கன்னா, அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களே ஆர் ராசா மதிப்பது இல்லையா, மிதிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இல்ல அதுல ஆர் ராசா யாருன்றதையும் நம்ம சொல்ல பதிவு பண்ணணும்ல. அவர் யாரு? அவர் இப்போ வன்னியரசு அவர்களுக்கு ஒரு சமூக நலத்துறை வந்து சமூகத்துறை இது வந்து சமூக நீதித்துறை கொடுக்குறாங்கன்னா, அதே ஆள் தானே வந்து ஆர் ராசா அவர்களும் அதே கேட்டகரியை சேர்ந்தவர். அவருக்கே இதுல இவ்வளவு வன்மம் இருக்க வேண்டி? இல்லை, அதுதான் சொல்கிறேன், விருப்பப்பட்டு பண்ணாதான் என் புணர்ச்சி. புரியுதா உங்களுக்கு? கட்டாயப்படுத்தி பண்ணுறது பேர் புணர்ச்சி இல்லையா? இது முற்போக்குவாதியான ஆர் ராசாக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. பெரியாருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆர் ராசாக்கு இது தெரியுமா தெரியாதுல்ல. இப்போ புணர்ச்சியை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி பண்ணுறதுக்கும் விருப்பப்பட்டு பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ ஆர் ராசா இங்கே விருப்பப்பட்டு பண்ணாரா கட்டாயப்படுத்தி பண்ணுறாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது திமுக தலைவர் விளக்கிட்டாரு, தவறுங்கிறத விளக்கிட்டாரு. அது தவறு இல்லை, கொள்கையில் உறுதியாக பிடிப்போட இருக்காருங்கிறது ஆர்எஸ் பாரதி பேசுறாருன்னா, இவர்களால் இந்த தோல்விக்கு காரணம். ஆமா, சிம்பிள். அப்ப நம்மளே இந்த சேனல்லையே ரெட்ரோலெக்ஸ்லயே நான் இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன், கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு துரோகி, கூட இருக்கிறவங்களால தான் நீங்க தோத்து போனீங்கன்னா அந்த கூட இருப்பவர்கள் இவர்கள் தான். திமுக இதை தெரிஞ்சுக்கணும். கிளியர் ஆயிடுச்சா? இப்போ அதே நம்ம ரமேஷோட இதுக்கு வருவோம். நீங்க ரமேஷை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ விமர்சிக்கிறீங்க. ஐயா, அமைச்சரவை 70%, 30 விட்டுருங்க, 70% மிக அற்புதமாக இருக்குது, தவறு இல்லை, சூப்பராக போட்டிருக்காங்க, கரெக்டாக போட்டிருக்காங்க, ஜென்யூனாக போட்டிருக்காங்க. அவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பயிற்சி வேணும். பயிற்சிக்கு அப்புறம் தானே வகுப்புக்கு, முழுமையான வகுப்புக்கு நம்ம போக முடியும். அப்போ தானே அவங்கள யாருன்னு நம்ம தீர்மானிக்க முடியும். 70% அமைச்சரவை மிக அற்புதமாக இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ரமேஷை விமர்சிப்பதனால எதை கன்வே பண்ண பார்க்குறீங்க பொதுமக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஐயா, விசிகாவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, ராகுல் காந்தி பிராமண வகுப்பை சேர்ந்தவர், ஃபார்வர்டு கம்யூனிட்டி, மோடி பேக்வர்டு கம்யூனிட்டி, பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர், பேக்வர்டு கம்யூனிட்டி. ராகுல் பார்ப்பனத்தை எதிர்க்கிறாரு, ஆனால் அவருக்கு ஆதரவு தருவோம். மோடி பேக்வர்டு கிளாஸு, ஆனால் பார்ப்பனத்தை ஆதரிக்கிறாரு, அவரை நாங்கள் எதிர்ப்போங்கிறாங்க. இது சொன்னது யாரு? விசிகாவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அப்போ இதுக்கு நிறைய வித்தியாசம் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இதுக்கு இந்த வித்தியாசம். அதே ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், மதுரையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய ஐயா அவர்கள், அவரை ஏயா நீங்கள் 2006 இந்து அறநிலைத்துறை அமைச்சராக்குனீங்க? நம்ம திமுக ஒரு கேள்வி கேட்கணும்ல. ஐயா, பிடிஆர் அவர்களை 2026 ஃபார்வர்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவரை ஏன் நீங்கள் இந்து அறநிலைத்துறை ஆக்குனீங்க? ஒரு விளக்கம் கொடுங்க. கேட்கலாம். இப்போ நீங்கள் ரமேஷ் கேட்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுங்க. அப்போ நாங்கள்லாம் சிறுவர்கள், எங்களுக்கு தெரியாது, இப்போ அதுக்கு விளக்கத்தை கொடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம ரமேஷை பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம அவ்வளோ தூரம் கூட போனோம்னா கூட எஸ்வி சேகரை கூட எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். அதிமுகல இருந்து பாஜகவுக்கு தவி, பாஜகல இருந்து திரும்பி அதிமுகவுக்கு வந்து, அதிமுகல இருந்து திரும்பி வந்த ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி பெற்ற மைத்ரேனை ஏன் சேர்த்தீங்க திமுகல? நாங்கள் ஆனால் அவருக்கு எந்த துறையும் கொடுக்கலையே. அவருக்கு ஏன் இணைத்தீர்கள்? பார்ப்பனர்களை ஏன் இணைத்தீர்கள்? நான் கேட்குற கேள்வி கரெக்டு தானே, தப்பா ஒன்றும் கேட்கலையா? அப்போ நீங்கள் அதை விமர்சனம் வைக்கிறப்ப ஏன் இதை விமர்சனம்? இப்போ இவங்களுக்கு 2 பிரச்சனை. இந்த சமுதாயத்தோட இந்த சமுதாய அமைச்சர் ஒத்து போறாரு அப்படின்னா நிறைய உண்மைகள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அறநிலைத்துறையில பொன்மாணிக்கல் வைத்த குற்றச்சாட்டு, சேகர் பாபு மேல வைத்த குற்றச்சாட்டு, ரமேஷ் அவர்கள் முதல் நாளே தெரிவித்த அந்த டோக்கன் மோசடி திருச்செந்தூர்ல, அப்ப இவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புலப்படுது.
ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க சிக்க போறாங்க இந்திய அறநிலையத்துறையில. அதற்கான அடித்தளமா நான் பார்க்குறேன். ஐயா ஏன் நீங்க இப்போ நம்ம 2 விஷயமா சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஏன் நம்ம ஒரு இஸ்லாமியர் கொடுக்கணும்? கிறிஸ்துவர்களை கொடுக்கலாமே, அவங்களும் பேக்வர்டு கிளாஸ் தானே. அப்ப இதே சிறுபான்மையினருக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு கொந்தளிச்சார ஜவஹர்லாம் 7 தானே கொடுத்தீங்க, எங்களுக்கு பிரிச்சு நீங்க கிறிஸ்டின்ஸ்க்குலாம் கொடுத்துட்டீங்க, மற்ற வகுப்பினருக்குலாம் கொடுத்தீங்கன்னு கொந்தளிச்சிங்களே. அந்த கூட்டணியிலே தானே நீங்க பயணம் செய்றீங்க. அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஒரு இழிவான நிலைக்கு கூட திமுக போகுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஐயா காதர் மொய்தீனை பத்தி நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிப்பா இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, தாவேகாவினர் போய் கேட்கிறப்ப நாங்கள் திமுகவோட எதிர இருப்போம், அதுல இருப்போம், இதுல இருப்போம்னு சொல்லி அவ்வற்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு மனிதரை திமுகவுடைய இந்த பெண் நிறுவனமும் திமுகவை சேர்ந்த பத்திரிகையாளர்களும் ஒரு பத்திரிகையை சேர்ந்தவர், அந்த பத்திரிகை பேரை சொல்ல கூட எனக்கு மனசு வரல, அவர் சொல்றாரு 50 கோடி ரூபாய் பேரம் பேசி விட்டார்கள் காதர் மொய்தீனுக்கு. அவரு தானே அந்த பத்திரிகை தான். இது எப்படி இப்போ இந்திய யூனிவர்சிட்டி மிதிச்சிருக்கணுமா இல்லையா, அடி பொழந்து எடுத்துருக்கணுமா இல்லையா நீங்க? அப்ப அதுதான் நமக்கு கேட்கிறோம். இப்போ உங்களை எந்த அளவுக்கு ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் ஸ்டாலினிடம் போய் கேளுங்கன்னு சொன்ன உடனே ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பறக்குது. கோவை செயலர் அமைச்சர் சொன்ன உங்கள் பாதங்களை தொட்டு நான் வணங்குகிறேன் இஸ்லாமியர் தோழர்களே அப்படின்னு கத்தினாரு. நேரு சொன்னாரு அண்ட குண்டம் தான் எனக்கு 4000 வாக்குகளை கொடுத்தது, நான் வெற்றி பெற்றேன், இஸ்லாமியர்கள் தான் நான் வெற்றி பெற்றேன்னு சொன்னாரு. இப்ப அவர் என்ன பண்ணுவீங்க, கைது பண்ணுவீங்களா? அவர் திமுக விமர்சிக்கணுமா இல்லையா? அவர் மேல திமுக ஐயா காதர் மொய்தீன் மேல எப்படி பண்ணி ஒரு பத்திரிகையாளர் இருந்துட்டு எப்படி ஒரு பெரிய ஒரு அவதூறு சொல்லுவா? இல்லை நடந்தது உண்மையா ஆதாரத்தோட வெளியே சொல்லுங்க. சோஃபா போனதுல என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு. 50 கோடியை நவாஸ்கனி எம்பி பேசிட்டாருங்கிறாரு, அபுபக்கர் எம்எல்ஏ பேசிட்டாருங்கிறாரு. எப்படி அது சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரியலையா? இவர்கள் அருகில் இருந்த மாதிரி, இவங்க பக்கத்திலேயே உட்காந்து அதை பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சராக மேப்பு போட்டு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். இது 2 நாளைக்கு முன்னாடி காதர் மொய்தீன் இப்படி, இன்னைக்கு இப்படி அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அந்த காலை தொட்டு கும்பிடும்போது நவுந்துட்டாரு. ஆமா, அப்போ விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் எது இல்லாத ஒன்றை ஏன் கொண்டு வரீங்க? இப்போ நீங்கள் அமைச்சர் சேகர் பாபுவோட 100% ரமேஷுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும். நான் இப்பயுமே சொல்கிறேன், இந்த அமைச்சரவையில் ரமேஷோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற அமைச்சர்களை கம்பேர் பண்ணுறப்ப 100% சூப்பராக இருக்கும். ரமேஷுடைய பின்பலத்தை மொத்தம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ நீங்கள் இதே ரமேஷ் அவங்களுடைய தந்தை சீனிவாசன் சமையல்காரர், அவங்க அம்மா அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. இதே ரமேஷ் வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்காக திண்டாடினவர். என்கிட்டயே அண்ணே இதாக இருந்தால் சொல்லுங்கண்ணே. 2வது என்கிட்டயே நல்லா பாசமாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். ரமேஷ்க்கு அதிகமாகவே இஸ்லாமியர்கள் நண்பர்கள் தான் இருக்காங்க. அவரு ஒரு மாத சம்பளம் ஏதாவது ஒரு வருமானத்தை வைத்து தான் பிழைப்பு நடத்துங்க. நான் என்ன கேட்குறேன், பிராமண சகோதரம் கொடுத்துட்டோம், பிராமண சகோதரம் அப்படிப்பட்ட பிராமண சமுதாயம் ஏன் ரமேஷை தூக்கி பிடிக்கல? ரமேஷ் கஷ்டப்படுறப்ப அந்த சமுதாயம் எங்கே போச்சு? இல்லை, அவருடைய பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து அவர் இந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டிருக்காரு. யார் இல்லாமையா இருந்துக்கா? எந்த கட்சியில இல்லாம இருந்திருக்காங்க? அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் வருது இல்லையா? இருந்திருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, இருந்திருப்பாங்க. இன்னைக்கு மைத்ரேயன் RSSல இருந்தாரு, வளர்ந்தாரு, அங்கதான் எல்லாமே இது பண்ணாரு. அவரே நீங்க திமுக இணைச்சுக்கிட்டீங்களா? ஏன் இணைச்சுக்கிட்டீங்க? ஏன் ஒரு வன்னியரசு அவர்களை இந்த இந்து சமயநிலை அறநிலையத்துறைக்கு போட்டிருக்க கூடாது? ஏன் அவரை தூக்கி எடுத்துட்டு ஒரு சமூக நலத்துறைக்கு போட்டிருக்க கூடாது? யாரா சொல்றீங்க? வன்னியரசு அவர்கள் இந்து அறநிலையம் நிறைய குற்றங்கள் வைக்கப்பட்டுச்சா அறநிலையத்துறை மேல? நிறைய புகார்கள் வைக்கப்பட்டுச்சா? அது வன்னியரசினால செய்ய முடியுமா? நீங்க சொல்லுங்க. இல்ல, அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த ஷஃபிள் பண்ணிருக்கலாம், இப்படி ஷஃபிள் பண்ண வேண்டியதானே? ஏன் நீங்க அப்படி போட்டிருக்கீங்க? நான் அதுதான் சொல்றேன். அப்ப ஐயோ மேல தூக்கி வேற துறையில போட்டுட்டு வன்னியரசு தூக்கி சிறுபான்மை துறையில போட்டுக்கலாமா? அவர் எப்படி ஹஜ் கமிட்டியோட உறவாடுவார், வக்புவோட அவர் எப்படி போராடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ சேகர் பாபுக்கு கிடைக்காத சில அங்கீகாரங்கள் ரமேஷுக்கு கிடைக்கும் அந்த சமுதாயத்தின் மூலமா. நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கணும், நெகட்டிவாகவும் பார்க்கணும். நெகட்டிவ் இப்போதைக்கு இல்லை, பாசிட்டிவை பாருங்க. சில பேசாத உண்மைகள் கூட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார் போல அந்த சமுதாயம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இன்னும் சிதம்பரம் கோவிலில் வடக்கலை தென்கலை பிரச்சனை போகுது, எந்த அரசுனாலையும் அதை சரி பண்ண முடியல. இன்னும் எத்தனையோ கோவில்கள் பூடப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் போக முடியல. இப்ப அதெல்லாம் ரமேஷ் சரி பண்ணிட்டாருன்னா அப்ப அந்த சமுதாயத்துக்கு எதிரானவர் ஆயிடுவார்ல. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகணும் திட்டம், அதை ரமேஷ் எப்படி கையாளுறாரு? இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கணும்ல. உடனே அவர் ஜாதியை வைத்து பந்தாடுவதுங்கிறது ஏற்புடையது அல்லங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. டைம் கொடுங்க. அவர் இப்பதான் வந்திருக்காரு, ஒரு குற்றச்சாட்டு தானே சொல்லியிருக்காரு, அதுக்குள்ள பொங்குனீங்கன்னா எப்படி? அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ அனைத்து ஜாதிக அர்ச்சகருங்கிற அந்த திட்டத்தை அதை அமல்படுத்துறாரா? அதை எப்படி திறமையா செய்யறாரா? தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் பல கோவில்களுக்கு போக முடியாம இருக்கு, அதை எப்படி ஒரு பிராமண சமுதாயத்தை அப்ப நீங்க புகழ்ந்து போடுவீங்களா? பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ரமேஷ்
வெற்றி பெற்று காமித்து விட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து விட்டார். பிராமண சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு கோவிலுக்குள் அழைத்து கொண்டு தரிசனம் செய்ய விட்டுட்டார். அனைத்து ஜாதியின அர்ச்சனத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறார். அப்படிங்களா நீங்க புகழ்ந்து போடுவீங்களா? நல்லது பண்ணிட்டா புகழ்ந்து போடுவீங்களா? அப்படிங்களா? ஜாதியை வைத்து ஒருத்தரை நம்ம ஒரு கால்குலேஷனுக்குள்ள வரதோ அண்டர் எஸ்டிமேட் பண்றதுங்கிறது தவறு. அவர் உண்மையிலுமே அந்த அமைச்சர் பதவியில இருந்து கொண்டு இந்த அவர் தெளிவுபடுத்திட்டாரு பத்திரிகையாளர் சந்திப்பில். நான் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், பெரியார் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவனுங்கிறத பதில் சொன்னார். அதற்கு பின்பும் உங்களுக்கு பிரச்சனைனா அப்ப ரமேஷ் பிரச்சனை கிடையாது, தாவேக அரசு தான் பிரச்சனை. கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி கார்த்தி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு